தீட்டோ தீண்டாமையோ பிரிவினையோ பணத்திற்கு பொருந்தாது. பொருந்தினால் செல்லாமல் போய்விடும் அல்லவா? ஒவ்வொரு மனுஷனையும் தான் மேலே தான் கீழே அப்படின்னு சொல்லி பிரிக்கிற இந்த தீட்டு தீண்டாமை, அவனுடைய பிறப்பு, அவன் வாழ்கிற இடம், அவன் செய்கிற வேலை, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து மனுஷனை பிரிக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த விஷயத்தை பிரிக்கவே மாட்டுது. அது என்னென்னா பணம். பணம் மட்டும் அந்த விஷயத்தில் ஒரு எக்ஸப்ஷனல் கேரக்டராக வந்து ரன் ஆகுது. ஒரு மூவி பார்த்துருந்தா அந்த மூவியில் வந்து சாக்கடை சுத்தம் செய்கிறவங்க ஒரு வீட்டுக்கு சாக்கடை சுத்தம் செய்கிறதுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து அவங்களோட வேலையை முடிச்சுட்டு கூலி வாங்குறதுக்காக வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுறப்ப அந்த வீட்டு வாசலில் ஒரு சைக்கிள் இருக்கும், சின்ன சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளை ஒருத்தர் தொட்டு பார்ப்பார். தொட்டு பார்த்துட்டு இதே மாதிரி என்னோடய குழந்தைக்கு நான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவார். அதே நேரத்தில் அந்த வீட்டோடைய சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. வந்துட்டு ஏன் இதெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க, இப்போ அதை நான் சுத்தம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ இவங்க மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலியை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து கீழே வைப்பாங்க. கையில் கொடுக்க மாட்டாங்க. கீழே வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அவர் எடுத்து தன்னோட பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே திரும்புவார். திரும்பும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்கே போகிறீங்க, எதுக்கு 50 ரூபா, 1 ஹவர் தானே வேலை பார்த்தீங்க, அதுக்கு 30 ரூபா தான் சம்பளம் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேலன்ஸ் 20 ரூபாயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே அவங்க 2 பேர் வந்திருக்கோமா, ஆளுக்கு 25 ரூபா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை 30 ரூபா தான், பேலன்ஸ் 20 ரூபாயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்குறப்ப அந்த 20 ரூபா நோட்டை எடுத்து அதையும் அவங்க கையில் வாங்க மாட்டாங்க. அவர் கீழே வைக்க சொல்லுவாங்க. கீழே வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதோட அந்த சீன் வந்து முடிஞ்சிடும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அவங்க தொட்டதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, அந்த சைக்கிளை தொட்டதை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கையால் கொடுத்த பணத்தை மட்டும் வாங்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த விஷயத்தில் அந்த தீட்டோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் அது ஒர்க் ஆகலை. ஸோ இந்த விஷயம் தான் என்னை இந்த கவிதை எழுதுறதுக்கு தூண்டிச்சு. தீட்டோ தீண்டாமையோ பிரிவினையோ பணத்திற்கு பொருந்தாது. பொருந்தினால் செல்லாமல் போய்விடும் அல்லவா? இதே மாதிரி யதார்த்தமான கவிதைகளை யதார்த்தமான சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.